வணக்கம், வெல்கம் டு மகிழ் வித்து மகிழுங்கள். நாம் இன்னைக்கு சூப்பரான ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேன் எடுத்துக்கிட்டு 1 கப் ரவா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வறுக்கும் போதே நெய் சேர்த்தோன்னா கிச்சடி கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நல்லா ரவா வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ரெண்டு பூண்டு பல், ஒரு அரை தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் பீன்ஸ், 1 கப் துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு கப் ரவாக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதிலேயே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும்.
இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ரவாலாம் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரசித்து ருசித்து மகிழுங்கள். நன்றி.